அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. டுடே நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்துருக்காங்க, நமக்கு ப்ரீமியம்ஸ் லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி டைரக்ஷன்ல மூமெண்டம் இருக்கும், நாம எந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? நமக்கு நிஃப்டி எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். நமக்கு பார்த்தோன்னா நிஃப்டி ப்ரீஸ்டேவோட ஹைக்கு அபோவ் ப்ரீஸ்டே க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் ஓப்பனிங் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது ஓப்பனிங் கொடுத்துட்டு நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸுக்கு அபோவ் சஸ்டைன் ஆகல அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்த பார்த்தோன்னா நமக்கு ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன், அதாவது கால் செல்லர் இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். அதாவது காலோட பிரீமியத்தை செல் பண்ணக்கூடிய ஆட்கள் இங்க ஜாஸ்தியா இருக்காங்க. அதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு புட்டுக்குண்டான ஒரு பொசிஷன் கவரிங் இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு நமக்கு புட்டுக்குண்டான டைரக்ஷன் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு பிரீமியம்ல எந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்காங்க, நமக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை பேஸ் பண்ணிட்டு புட்டு எடுத்திருக்கோம். சரிங்களா? 24,200 புட்டை எடுத்திருக்கோம். அதாவது ஸ்பாட்டோட பேஸ் பண்ணிட்டு ஸ்பாட் பிலோ இருக்காங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணிட்டு நமக்கு பிரைஸ் பேஸ் பண்ணிட்டு எடுத்திருக்கோம். சரிங்களா? 24,200 அப்படிங்கிறது புட்டோட எடுத்திருக்கோம். நமக்கு காலுக்கு பார்த்தோன்னா அப்புக்குண்டான டைரக்ஷனுக்கு காலோட பிரைம் 24,300 காலோட பிரைம், அதாவது ஃபியூச்சர் பேஸ் பண்ணிட்டு நமக்கு 24,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லெவல்ஸ் பார்த்தோன்னா எடுத்த ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா நமக்கு 24,300 ஹை வித் 24,300 லோ அப்படிங்கிற லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் 24,200 புட்டோட லோ நமக்கு மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அங்கே லோ மார்க் பண்ணியிருக்கோம். 140 அப்படிங்கிற ப்ரைஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா எந்த 24,300 ஹையை நமக்கு 24,200 புட்டில் மார்க் பண்ணிருக்கோம். அதாவது பார்த்தோன்னா என்ன ப்ரைஸ் பார்த்தா 182 அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்கு. சரிங்களா? நமக்கு மேஜரா இந்த ஒரு 2-3 லெவல்ஸ் எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி லெவல்ஸ் எந்தெந்த பிரேமுக்கு எந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? 24,200 மட்டும் வச்சுக்கலாம். நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் நம்ம விஷுவலைசேஷன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? 24,200 லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு 24,300 ஹை எடுத்துரும். அப்படின்னா இந்த ஹைக்கு அபோவ் புட்டோட பிரீமியம் போகணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணிட்டு. சரிங்களா? நமக்கு லோ வித் ஹை மார்க் பண்ணிடுறோம். இதுல க்ளோசிங் 5 மினிட்ஸோட க்ளோசிங் பிரைஸும் நமக்கு எடுத்து மார்க் பண்ணோம்னா நமக்கு அந்த க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ போகக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரி, இந்த க்ளோசிங் பிரைஸுக்கு ஹைக்கும் க்ளோசிங் பிரைஸுக்கு அபோவ் டிராவல் பண்றாங்களா, அதாவது புட்டோட பிரீமியம் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் பேஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு புட்டுக்குண்டான டைரக்ஷன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, 24,300 காலோட பிரீமியத்தோட ஹைக்கு மேலதான் நமக்கு புட்டோட பிரீமியம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்க 24,300 காலோட பிரீமியத்தோட ஹைக்கு மேலதான் நமக்கு புட்டோட பிரீமியம், அதாவது 24,200 புட்டோட பிரீமியம் இருக்காங்க. அதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த இந்த லெவல்ஸுக்கு பிலோ நமக்கு இருந்தாங்க அப்படின்னா ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். சரிங்களா? அதையும் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். நமக்கு பார்த்தோன்னா இந்த லெவல்ஸ், அதாவது 24,200 அந்த லோ பிரீமியத்துக்கு பிலோ நமக்கு சஸ்டெயின் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் பாருங்க, நமக்கு இந்த லெவல்ஸ்க்கு பிலோ சஸ்டெயின் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இங்க ஓவரால் பார்த்தோன்னா நமக்கு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் மார்க்கெட் மூவ்மெண்டம் இருக்கக்கூடிய விஷயம் இந்த இடத்த காட்டல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதாவது மார்க்கெட் மேலதான் போகும் அப்படிங்கிற விஷயத்தை இல்லாம நமக்கு புட்டோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த காட்டியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு ஃபியூச்சர்லயும் பார்த்தோன்னா நமக்கு ஃபியூச்சரோட லோ இது ஸ்பாட்டோட ஹைக்கு பிலோ நமக்கு பிரீமியம் அதாவது ஸ்பாட் சார்ட்டுக்கு ஹைக்கு பிலோ ஃபியூச்சர் சார்ட்டும் மூவ்மெண்டம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணிட்டு நமக்கு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் இல்லை அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சரிங்களா, எங்க இந்த ஹை மார்க் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரோட ஹை மார்க் பண்ணிருக்கோம், ஃபியூச்சரோட லோ மார்க் பண்ணி ஸ்பாட்டோட ஹை மார்க் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸ்பாட் ஹை ஸ்பாட்டோட ஹை காட்டிடலாம். சரிங்களா?
ஸ்பாட்டோட பிரீமியத்தோட ஹை வந்து மார்க் பண்ணுங்க. அதாவது 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை வந்து மார்க் பண்ணும். இந்த ஹைக்கு பிலோ வந்து நமக்கு வந்து சரிங்களா, இந்த ஹைக்கு பிலோ வந்து ஃபியூச்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா புட்டுக்கு உண்டான டைரக்ஷன், அதாவது இந்த இங்க பாருங்க இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து, அதாவது காலோட பிரீமியத்தோட ஹைக்கு மேல புட்டோட பிரீமியம், அதாவது புட்டோட பிரீமியம் மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா, நம்ம ஸ்பாட் சார்ட்டை வந்து ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்க இங்க இந்த லெவல்ஸுக்கு பிலோ, சரிங்களா, ஸ்பாட் சார்ட் ஹைக்கு பிலோ வந்து ஃபியூச்சர் வந்து நடக்கும். சரிங்களா, ஃபியூச்சர் வந்து பிலோ வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜரா இந்த பிரீமியம் அபோவ் வந்து இருந்தாலுமே நமக்கு வந்து லோவுக்கு அபோவ் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த பிரீமியம் பிலோ போனா தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா, இந்த லோவுக்கு பிலோ வந்து போனா தான் நமக்கு வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன், அதாவது புட்டோட பிரீமியம் அப்புக்கு உண்டான டைரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி ரிவர்சல் நடக்குமா அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்த வந்து ரிவர்சல் நடக்கணும், இந்த இடத்த வந்து எப்படி ரிவர்ஸ் ஆச்சு, எந்த ப்ரீமியம் லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா 100, 200, 300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து 2 சைடுமே எடுத்திருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஸ்ட்ரைக்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 3 ஸ்ட்ரைக் வந்து அடிஷ்னலாக 2 ஸ்ட்ரைக் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து மூமெண்டம் எந்த மாதிரி இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து பார்க்க முடியும். சரிங்களா, ஓகேங்களா, நமக்கு பாருங்க 24,100 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு 100ஓட பிரீமியத்தோட ஹைக்கு மேல மூமெண்டம் போகல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் பாருங்க 24,100க்கு மேல, அதாவது 100க்கு மேல வந்து புட்டோட பிரீமியம், அதாவது 299 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேல வந்து 23,200 புட்டோட பிரீமியம் போகல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, இது லெவல்ஸ் பாருங்க 23,100 அப்படிங்கிற பிலோ, 100ஓட புட்டோட பிரீமியத்துக்கு லோவுக்கு பிலோ வந்து போகல அப்படிங்கிறதையும் இந்த இடத்த பார்க்க முடியும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பிலோ வந்து போகாது, அதாவது அப்புக்குண்டான டைரக்ஷன்ல வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கன்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆனதெல்லாம் பார்த்தேன் நமக்கு வந்து ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து நல்லா வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் இந்த இடத்த. சரிங்களா, நல்லா ஒரு கேண்டில், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலே நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பாயிண்ட்டுக்கு பக்கமா வந்து ஒரே கேண்டில் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவராலா இந்த இடத்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து பாக்குற மாதிரி. சரிங்களா, அப்படிங்கும்போது பாருங்க இந்த இடத்த நமக்கு வந்து இந்த ஒரு புட்டுக்கு உண்டான டைரக்ஷன்ல வந்து என்ட்ரி பாருங்க இந்த இடத்த. சரிங்களா, இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த லெவல்ஸுக்கு மேல வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து போயிட்டு அடுத்த கேண்டில் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் பாருங்க, இந்த லெவல்ஸ்க்கு பிலோ, அதாவது 12-10க்கு பிலோ வந்து புட்டுக்குண்டான டைரக்ஷன் வந்து பிலோ வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அங்கிருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டார்கெட் லெவல்ஸ் இருக்குங்கிறதுக்காக நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து டார்கெட்டா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படிங்குமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ் விட்டு அடுத்த லெவல்ஸ்க்கு போகும்போது பார்த்தோம்னா அடுத்த லெவல்ஸ்க்கு என்ன கை இருக்கோ அதுதான் டார்கெட்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரீமியத்தோட 5 மினிட்ஸ் கேண்டலோட ஓப்பனிங்ல இருந்து ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி தான் வந்து லெவல்ஸ் எடுத்திருக்கோம். வேற எந்த லெவல்ஸும் எடுக்கல. நீங்க வந்து இந்த லெவல்ஸ் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்களா, ஒரு நாளையும் ரெஸ்பெக்ட் பண்ணாம போகும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு கம்பைன் பண்ணி தான் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து பார்த்துக்கூடிய விஷயமா இருக்கும். நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம் 24,000 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த 24,000 பிரீமியம் இருக்கு அப்படின்னா இப்போ 24,000 ஸ்பாட் சார்ட் அப்படி இருக்குன்னா நமக்கு வந்து எதனால வந்து புட்டோட பிரீமியத்தோட லோ வந்து எடுத்தோம்.
சரிங்களா? அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நீங்க வந்து அதையும் யோசனை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி வந்து என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்க. எதனால வந்து இந்த இடத்த வந்து நமக்கு வந்து 24,000 லோ வந்தோம்னா நமக்கு வந்து 24 புட்டோட பிரீமியத்தோட லோ வந்து இங்க எடுத்து வந்து மார்க் பண்ணி எதனால வந்து இங்க செக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பாருங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது நாம வந்து அடுத்து வந்து இங்க எதனால அப்படின்னா வந்து 24,000க்கு பிலோ போச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த புட்டோட பிரீமியம் பார்த்தோன்னா என்ன ஆகும் இந்த லெவல்ஸ் அதாவது 106 பிரீமியம் என்ன ஆகும் ஏடிஎம் ஆகும். ஏடிஎம் இருந்து ஓடிஎம் ஆகும் அப்படிங்கறத பார்க்க முடியும். இந்த சைக்கிள் ஏற்கனவே அவங்க பாத்தீங்கன்னா வந்து 24,000 இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து அவங்க என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கு 24,000 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மா இருக்கும்போது பார்த்தா நமக்கு வந்து 24,100 பார்த்தோன்னா ஐடிஎம்மா இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஐடிஎம் வந்து நமக்கு வந்து தக்க வைக்கிறாங்களா இல்ல வந்து அவங்க அந்த ஐடிஎம்ல இருந்து நமக்கு வந்து ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியதுக்காகத்தான் எந்த இடத்த வந்து 24,100 வந்து லோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத லோ பிரீமியத்தை வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரி நமக்கு வந்து 24,100 இந்த ஹையில வந்து 100ஓட காலோட பிரீமியத்தோட ஹை வந்து எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த 24 ஏடிஎம்ல இருக்கிற ஸ்ட்ரைக் பார்த்தோன்னா 24,100 அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு வந்து காலுக்கு பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகும் ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் என்ன ஐடிஎம்மா கன்வெர்ட் ஆகுறாங்களா சரிங்களா? அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் நமக்கு வந்து இந்த ஹைக்கு மேல வந்து பிரீமியம் போகுதா அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? அதனால வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து அடிஷ்னலா வந்து எந்த அளவுக்கு வந்து மொமெண்டம் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா இந்த இடத்த வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து அடிஷ்னலா வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நமக்கு வந்து மூமெண்டம் பார்த்தீங்கன்னா எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கிறது இங்க 9:30 9:30ல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து 7.35 அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க 5.92 அப்படிங்கிறது இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரிங்களா? அங்கே வந்து பார்த்தோன்னா 8.37 10.47 6.53 அப்படிங்கிற லெவல்ஸ் அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். சடனா பாருங்க 130க்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து 10.67 அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கு. அதே பார்த்தோன்னா 6.68 அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பாருங்க இந்த அளவுக்கு பார்த்தோன்னா 9.57 இருந்து பார்த்தோன்னா 6.77 அப்படிங்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஷார்ட் கவரிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓவரால் பார்த்தா நமக்கு வந்து இந்த இடத்த வந்து கால்ஸோட கவரிங்னால மட்டும்தான் வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்புக்கு உண்டான டைரக்ஷன் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? இந்த இடத்த ஓவரால் பார்த்தோன்னா நமக்கு வந்து பாயிண்ட் அதாவது 3.0 அந்த லெவல் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பொசிஷன் வந்து கவர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்த வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓரளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கால் செல்லரோட ஷார்ட் கவரிங்னால தான் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்டம் ஜாஸ்தியாக வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு வந்து செப்பரேட்டா நியரஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து 2-3 ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிளியரா வந்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டைமிங் 2 பாயிண்ட் இந்த ரேஞ்சே பாருங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து புட் சைடில் வந்து இன்னைக்கு டுடே வந்து சேஞ்சஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அதாவது பொசிஷனில் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஓரளவு சேஞ்சஸ் டுடேயோட சேஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.70 1.6 1.74 1.6 1.44 1.46 அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இங்க பாருங்க நமக்கு வந்து 3.49 இருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா 1 o'clock பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதாவது ஒரு 50 இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். 4.61 இருந்து வந்து 5.03 அப்படிங்கிற
அளவுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதாவது சேஞ்சஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து 0.5 வந்து பார்த்தோன்னா கம்மியா இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்க நமக்கு 2 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா நமக்கு சடனா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிடக்ஷன் ஆயிருக்காங்க. அதாவது ஷார்ட் கவர் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட்ல பார்த்தோன்னா மேஜரா வந்து இங்க சேஞ்சஸ் நடக்காதது பார்த்தா இந்த இடத்த வந்து சேஞ்சஸ் 1.68 இருந்து பார்த்தோன்னா 2.47 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து பார்க்க முடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்க வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.